Okay guys, welcome back to ST Media Tech. இன்னைக்கு நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பெசநகர் பீச். Yes, மறுபடியும் this is going to be a food vlog. So இப்போ வந்து பெசநகர் பீச்சே ஏன் வந்து இவ்வளோ காலியாக இருக்குன்னா மணி வந்து 3 தான் ஆகுது. பெசநகரில் மறுபடியும் ஒரு புது கடை கண்டுபிடிச்சிருக்கோம். அங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா புதுசாக மைக் வாங்கிட்டோம். போன வீடியோ SRM vlog பயங்கரமான ஒரு ரிசப்ஷன் இருந்துச்சு. நான் போட்ட வீடியோவில் எனக்கு ஹையஸ்ட் வியூஸ்னால் வந்து SRM vlog தான். ஸோ நிறைய பேர் பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிங்க. நானும் நிறைய இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணேன். ஸோ கண்டினியூ பண்ணுறோம் அதுவும். ஸோ எஸ், அதில் நிறைய பேர் மைக் இம்ப்ரூவ் பண்ண சொன்னீங்க, பண்ணியாச்சு. அதே மாதிரி வீடியோ குவாலிட்டி நிறைய பேர் சொன்னீங்க. நீங்கள் ஒய்ஃபைல யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரே நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு டக்குன்னு அப்படியே 4K வச்சு பாருங்கள், வீடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஸோ எஸ், இன்றைக்கி நம்ம வந்து பெசநகரில் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கடை இருக்குங்க. அதை வீடியோவில் போக போக வந்து சொல்கிறேன். ஒரு முக்கியமான பர்சன் வந்து கூப்பிட போயிட்டுருக்கோம். வேறு யாரும் இல்லை, நம்ம சந்தீப் தான். ஸோ அவனோட வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இங்கே தான் லீவுக்கு வந்திருக்கான். சரி வாடா போகலாம் அப்படின்னு வந்து அவனை கூப்பிட்டு ஒரு வீடியோ எடுக்க போகலாம் தான். ஆக்சுவலி நாங்கள் நிறைய வீடியோ பிளான் பண்ணி சொதப்பிடுச்சு. ஸோ இந்த வாட்டி அட்லீஸ்ட்டு சரி எடுப்போம், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு இந்த வாட்டி ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு அந்த வீடியோ அப்லோட் ஆகும். இல்லைனா பல வீடியோக்கள் மாதிரி இதுவும் வந்து அப்படியே டிராஃப்டில் போயிடும். ஸோ நான் வந்து அவனுக்கு வந்து அப்படியே கால் பண்ணி கூப்பிட்டு கீழே வர சொல்லுவோம். ஆஹா இல்லை வேணாம், நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கார் ஓட்ட விரும்புகிறேன். ஸோ நாங்கள் போய் நின்றுட்டு அப்புறம் ஃபோன் பண்ணிக்கிறேன் அவனுக்கு. சொல்கிறேன், வா வெளியே வா. ஓடாடியா டேய் வாடா. ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து டவ் அண்ட் ஐ இந்த கடை இருக்கோம். இது எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெசநகர் பீச். அப்போ அங்கே KFC, அப்புறம் அப்படியே பக்கத்தில் இந்த சார் ரிபப்ளிக் அண்ட் மயிலாப்பூர் ஃபில்டர் காஃபிக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது இந்த கடை. ஸோ உள்ளே சாப்பிட்டு பார்த்து என்னென்ன இருக்குது எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகே கைஸ், நான் வந்து ஃபைனலாக வந்து வாங்கிட்டேன். எஸ், நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கார்ன் டாகில் வந்து ஹாட் டாக் அண்ட் சீஸ் வந்து வாங்கியிருக்கோம். திஸ் இஸ் த கார்ன் டாக். ஃபில்லிங்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சீஸு, மேலே வந்து ஒரு கிரன்ச்சி லேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் உள்ளே வந்து அந்த சிக்கன் சாசேஜ் இருக்கா? எங்கே இருக்குது சிக்கன் சாஸ் சொல்லு. இதாண்டா சிக்கன் சாசேஜ். ஹாட் டாக் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணது இந்த ஹாட் டாக் அண்ட் சீஸ், அது சொல்லியாச்சு. அடுத்தது வந்து இந்த தந்தூரி சிக்கன் நான்வெஜ் பீஸா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்ன ஃபோக்கஸ் காட்டுறேன்டா, இது ஃபோக்கஸ் பண்றேன். இந்த மினி டோனட்ஸ் 3 வேரியேஷன்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணது வந்து ஒயிட் சுகர் அண்ட் க்ரீம் சீஸ் கார்னிஷ். அது இங்கே எங்கே இருக்கு? இது ஓகே. நெக்ஸ்ட் வந்து சாக்லேட் சுகர் வித் மில்க் சாக்லேட், அது இந்த மிடில் ஒன் தெரியும். ஸோ இதுதான் அந்த ஒயிட் சுகரு. மேலே வந்து இங்கே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ்னு போட்டிருக்குல்ல, இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸை வந்து இங்கே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து இந்த ஓரியோ கிரம்பிள்ஸா? ஓரியோ கிரம்பிள்ஸ் இந்த டோனட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து நான் ஒரு இப்போ நாங்கள் வந்து பீஸா ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டோனட் ட்ரை பண்ண போகிறோம். டோனட் நல்லா ஸ்வீட்டாக இருக்கு. என்ன காம்பினேஷன்ரா அது? கலந்துலாம் சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுனா தனியாகவே சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்கும். இது ஒரு டின் க்ரஸ்ட்டு, மேலே வந்து சீஸ் நார்மல் பீஸா மாதிரி தான் இருக்குது. பட் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லா சீஸியாக இருக்குது. ஓகே, இந்த எடுத்துக்கூட எப்படி இருக்கு? பீஸாவும் முடிச்சாச்சு, டோனட்ஸ் தான் முடிச்சோம். ஸோ இது ரெண்டும் சாப்பிட்டதுக்கு இப்போ எப்படி இருந்துச்சு? ரெண்டுமே நான் இருந்தது, கரெக்டாக இருந்தது. ஓகே,
இது வந்து நல்லா சீஸியாக இருந்துச்சு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் டோனட். அதனால இவங்க 2 பேரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எந்த டோனட் நல்லா இருக்குன்னு இப்போ உங்களுக்காக சொல்லுவாங்க. நல்லா இருக்கு டோனட், டாப்பிங்ஸ் நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா ஓரியோ போட்டிருக்காங்க, லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து அந்த டோனட்லேருந்து வந்துருச்சு. குட் காம்பினேஷன், நல்லா ஸ்வீட்டாக இருக்கு. கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. க்ரீம் இன்ஃப்யூஸ் டோனட்ஸ் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ வந்து இந்த டோனட் சாப்பிட்டதுல வந்து உனக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு நான் பெருசாக டோனட் நான் வந்து அவ்வளோ சாப்பிட்ற ஆள் கிடையாது. எங்கள் கேமராமேனுக்கு அவ்வளோ ஹி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த டோனட். கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை நம்ம எடுத்துக்கொண்டு தான் ஆகணும். ஸோ இது வந்து அந்த சுகர் ஆட் பண்ணது, மற்றதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே மெயினாக என்னன்னா வந்து ஒரு சாப்பாடு வந்து நல்லா இல்லைன்னா அது உங்கள் ஃபால்ட். ஏன்னா இங்கே வந்து நீங்களாக மிக்ஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுறது தான் உங்களோட. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்குறீங்கன்னா எந்த ஐஸ்கிரீம் சூஸ் பண்ணிட்டு இதில் எதை வேணாலும் வந்து பிளெண்ட் பண்ணி தருவாங்க. நீங்கள் என்ன கேட்கணும் அதை பொறுத்தா. இப்போ எனக்கு வந்து வெனிலா ஐஸ்கிரீமோட எனக்கு வந்து பனானாவை ஆட் பண்ணி ஓரியோ பிஸ்கெட்டை போட்டு அப்புறம் ஒரு செரி ஹனி நட் போட்டுன்னு சொன்னால் அது வந்து உங்களோட எதுவாக இருந்தாலும் இது நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. மினி டோனட் எடுத்துட்டிங்கன்னா அதோட கோட்டிங்லேருந்து ஆட் ஆன். நம்ம கடையில் போனால் ஐஸ்கிரீமுக்கு வந்து டாப்பிங்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம் அவ்வளோதான். பட் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் அதோட கோட்டிங்கு, அதோட ஃப்ளேவரு, அதோட ஆட் ஆனு, அப்புறம் மேலே வர டாப்பிங்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால அவங்க பேசிக்கலி டோனட்டை கொடுத்துருவாங்க, அதுக்கு மேலே என்னென்ன போடுங்க நீங்களே சூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதே மாதிரி தான் இங்கே. அப்புறம் வந்து இந்த சீரியல்ஸ் வந்து அங்கே வந்து நீட்டாக அந்த ஒரு ஃப்ளேவர் கார்ட்டூன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயும் நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்க வேண்டியது. அது நிறையா இருந்துச்சு. அது உங்களோட ஏதாச்சும். நாங்கள் வந்து சூஸ் பண்ணது இந்த ட்ரிக்ஸுங்கிறத சூஸ் பண்ணோம். அப்புறம் வந்து ஓரியோ கிரம்பிள். அப்புறம் நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஐஸ்கிரீம் சொல்லியிருக்கோம். என்னன்னா வந்து வெனிலா ஐஸ்கிரீம் சொல்லியிருக்கோம். வெனிலா ஐஸ்கிரீம் என்னென்ன ஆட் ஆன் பண்ணோம்? ராஸ்பெரி ஆட் பண்ணோம். வெனிலா ஐஸ்கிரீம் கூட நாங்கள் தான் சூஸ் பண்ணுவோம். நாங்கள் பிளெண்டு சூஸ் பண்ணது வந்து ராஸ்பெரி. ஸோ இந்த பிளெண்டோட ஒரு டாப்பிங்கை சூஸ் பண்ணி அப்புறம் ஒரு ஸ்ப்ரிங்கிள் சூஸ் பண்ணி நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் சொன்ன எங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கோம். உங்களுக்கு எது பிடிக்கும் நீங்கள் அதை சொல்லி பாருங்க. இப்போ நமக்கு இன்னும் ஐஸ்கிரீம் மட்டும் பெண்டிங் இருக்குது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ எங்களுக்கு இந்த ஐட்டம் பிடிச்சிருந்து டோனட். நாங்கள் சொன்ன கஸ்டமைசேஷன் எங்களுக்கு அவ்வளோ இல்லை. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வேறு சொல்லி பார்க்குறோம். இல்லை நீங்கள் வந்து சொல்லி பார்த்து இந்த ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை இந்த பிரெண்ட் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு எங்களுக்கு நீங்கள் சஜஷன் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஐஸ்கிரீம். ஸோ நாங்கள் வந்து நாங்களே சூஸ். இதில் ஐஸ்கிரீம் வந்து எங்கே இருக்குன்னே தெரில. உள்ள ஃபுல்லாக வந்து இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐஸ்கிரீம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஸ்கூப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம சூஸ் பண்ண அந்த பிளெண்டெல்லாம் வந்து இது பண்ணிட்டு ஒரு மிஷின் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே அது எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி ஐஸ்கிரீமாக அது கீழே வந்துருச்சு. அவ்வளோதான். ஐஸ்கிரீமில் எல்லா டேஸ்ட்டும் வருதா? எல்லா ஃப்ரூட்டோட டேஸ்ட்டும் வருது. ஸோ இதில் நாங்கள் ஆட் பண்ண டாப்பிங்ஸ் வந்து ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு டாப்பிங்ஸ் இருந்துச்சு. அப்புறம் என்னென்ன போட்டோம்? மினி மார்ஷ்மெலோ. அப்புறம் ராஸ்பெரி வந்து பேசிக்கலி வெனிலா ஐஸ்கிரீமோட நாங்கள் ராஸ்பெரி ஆட் பண்ணி இது பண்ணி சாப்பிடுவோம். எல்லா ஃப்ளேவரும் வருது. ஸோ கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிருக்கலாம். இங்கே நாங்கள் வந்து சாப்பிட்டது எல்லாமே எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குன்னா இது இங்கே பாருங்கள், நிறைய தொல்லை இருக்குது. ஸோ ஃபுல்லாக இங்கே வெளியே உட்காந்து சாப்பிட்றதுனால இந்த ஃப்ளைஸ் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே ஒன்லி அவுட்டோர் சீட்டிங், இண்டோர் சீட்டிங் கிடையாது. நாங்கள் இப்போ தான் வந்து அதை பற்றி பேசணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளைஸாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். இதே லைக் நாங்கள் கடை ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வீல் ஃபைண்ட் ஆல்டர்னேட் ஃபார் தட் அப்படின்னாங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே வர மாதிரினா 7 மணிக்கு அப்புறம் வாங்க. இந்த மாதிரி ஃப்ளைஸ் தொல்லை இருக்கவே இருக்காது. நாங்கள் வீடியோ எடுக்கிறப்ப நிறைய இடத்துல நான் வந்து இப்படி பண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஈவினிங் மேலே வந்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கம்மியாகிடுச்சு முன்னாடிக்கு. ஸோ போக போக மாற்றிக்கிறேன்னாங்க. ஸோ இதுதான் பெசனகரில் வந்து ஒரு புது ஸ்பாட் டவ். மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிளா இருந்துச்சு. கேமராமேன் சாப்பிட சொல்றா? ஆமால கேமராமேன். ஐஸ்கிரீம் ரொம்ப யூனிக்காக இருக்குது. லைக் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்னால வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இம்போர்ட்டட் சீரியல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. யூ கான் ஃபைண்ட் தி சீரியல்ஸ் இன் இந்தியா. ஓகே,
ஸோ இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட். என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா